Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 662 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி ஜோரோ கின்னு இவங்க கண்ணு முன்னாடியே அந்த டோஃப்ளமிங்கோ ட்ரஃபல்கர் லாவை கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளனால சொல்ல போனா அங்க ஸ்பாட்ல தான் நேவி ஆளுகளும் இருக்காங்க, மக்களும் இருக்காங்க. இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை அவன் கொலவெறித்தனமா பண்ணதை பார்த்துட்டு அத்தனை பேருமே ஆடி போயிருவாங்க. ஆடி ரிங்குக்குள்ள வச்சு பண்ணா அது கேமு, வெளியில வச்சு பண்ணா ஷேமா. வாட்ட பண்ணி இங்க இவங்க போன்ல ஏதோ வெடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகி என்ன பஞ்சாயத்து என்னன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. சஞ்சீவுமே ஒரு சைடு என்னாச்சுன்னு காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பான். இங்க அவனுக்கு என்ன விளாவாரியா பேசுற நிலைமையில யாருக்கானுங்க, ரஃபேல்கர் லாவை இப்படி கண்ணா பின்னான்னு சுட்டு புட்டானேன்னு உறைஞ்சு போயிருக்கானுங்க. இதுல வேற அவன் இழிச்சுக்கிட்டே அவங்க எல்லாத்தையும் தொல்லை பண்ண மன்னிச்சிருங்க, இவன் ஒரு வார்லாடு, அது மட்டும் இல்லாம ஒரு பைரட்டான ட்ரஃபேல்கர் லா, இவன் தான் என்ன பத்தி வந்த தப்பான நியூஸுக்கெல்லாம் காரணம், அதனால தான் தரமா அவனை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அவனை காட்டுவாங்க. பார்த்தா ரத்த கிளறியோட பேச்சு மூச்சு இல்லாம பேன்னு கிடப்பான். மக்கள் எல்லாருமே இப்ப அவன் சொன்னதை நம்பி அப்ப நியூஸ்ல இந்த மாதிரி தப்பா வந்ததுக்கு காரணமே இவன் தானா அப்படின்ட்டு அப்படியே நம்பிடுவானுங்க. அதான் டோஃப்ளமிங்கோ வந்து வார்லாடா இருந்து ரிசைன் பண்ணது, அவன் இந்த ட்ரெஸ்ரோசாவோட கிங் நீ இல்லன்னது எல்லாமே பொய்யாமா. என்ன அவன் எப்படியாச்சும் அந்த பொசிஷன்ல இருந்து இறக்கிடலான்னு பிளான் பண்ணா. ஆனா ஒண்ணு கவலைப்படாதீங்க, அதான் போட்டு தள்ளிட்டேனே. இனிமேட்டெல்லாம் இவனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம அந்த டோஃப்ளமிங்கோ பத்தி தெரியாத மக்கள் வாவ் நீங்க மாஸ் காட்டிட்டீங்க தலைவரே, வேற லெவலு அப்படி இப்படின்னு அவனை புகழ ஆரம்பிச்சிருவானுங்க. லூஃபி ஆல்ரெடி வெறுப்புல இருந்தான், இதுல எண்ணெயை ஊத்தி இன்னும் எரிய வச்சுட்டு இருக்கானுங்க. தகன்னு எரியும். அவன் லூஃபியோட உயிரையே காப்பாத்தினவன், அவனையே அவன் கண்ணு முன்னாடி போட்டு தள்ளலான்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? டே மிங்கோ, உன்னைய பிங்கோ சிப்ஸ் மாதிரி உடைச்சு தள்ளல, உடைக்கிறான்டான்னு குலவெறியில கத்துவான். அவன் அப்படியே இழிச்சுக்கினே லுக்குடுவான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ட்ரஃபல்கர் லாவை சுடுவேன், இனி எவன் தடுத்தாலும் உன்னைய காப்பாற்ற முடியாதாம்பா. உடனே டோஃப்ளமிங்கோ, தம்பி ஸ்டார்ஹேட், உனக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் சம்மதமே இல்ல, ஏன்னா அவன் என்னோட சபார்டினேட், அவனை நான் தான் டீல் பண்ணணும். நீ ஏன் தேவையில்லாம உன்னோட நோச உள்ள கொண்டு வந்து போஸ்ட் கொடுக்குற, இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிப்பா, சைலண்டா இருமா. அந்த டைம் நம்ம ஜோரோவும் சாமுராயும் எப்படியாச்சும் ட்ரஃபல்கர் லாவை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அவனை அட்டாக் பண்ண ஓடுவானுங்க. இங்க அந்த பேஸ்டல் கிட்ட அந்த ஜோரோ சண்டைக்கு களத்துல இறங்கிட்டான். போய் புடிச்சலாமான்னு கேட்டவொடனே ஓகே இறங்கலான்னு சொல்லும் போது வேணா வெயிட் பண்ணுங்கன்னு இன்னொரு சவுண்ட் கேட்கும். அந்த டைம் இங்க சாப்பர் போன்ல பதறிட்டு இருப்பான். என்னடா ஆச்சு, அங்க ஏதோ சுடுற சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு, எதையாச்சும் சொல்லி தொலைங்கடான்னு கத்துவானா. உடனே கின்னு ஓடிட்டே மேட்டரை இன்ஃபார்ம் பண்ணுவான், இந்த மாதிரி டோஃப்ளமிங்கோ நம்ம ட்ரஃபல்கர் லாவை சுட்டுட்டான்னு. உடனே எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஐயோ நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கேன்னு. அப்ப டோஃப்ளமிங்கோ பார்த்துட்டு பைரட் ஹண்டர் ஜோரோ பாக்ஸ் ஃபயர் கின்னு, உன்னோட பையன் மொமனசுகேவை நான் கப்பல்ல பார்த்தனே, அவன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமான்னு கேப்பான். ஜோரோ உடனே அவன் பேசுறதெல்லாம் நீ கண்டுக்காத, அவ்வளவு சீக்கிரத்துல மோமோவை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம், நீ அதை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமா அவனை அட்டாக் பண்ண போவாங்க. ஆனா அவன் அப்படியே இழிச்சுக்கிட்டே கேஷலா நிப்பான். ஜோரோ அந்த டைம் கத்தி எடுத்து ஒரே போடும்போது இடையில அந்த இஷோ வந்து கரெக்டா தடுத்துருவான். இது அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி போய் பார்ப்பான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜோரோ அவனை பார்க்கும் போதே இவன் சாதாரண ஆள் இல்ல, அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு அவனுக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி அவன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஒரு பெரிய சம்பவமே பண்ணிட்டு போனான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட நீ யாரு என்னன்னு விசாரிச்சா அது உனக்கும் நல்லதில்ல எனக்கும் நல்லதில்ல, அதனால அதை விட்டுறதான் நல்லதுன்ட்டு போயிருப்பான். ஆனா இப்போ நேவி ட்ரெஸ் திடீர்னு போட்டு வந்து குறுக்கால நம்ம ஜோரோவோட அட்டாக்கே வந்து தடுத்ததுதான் அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல அவனோட பவரை யூஸ் பண்ணி ஜோரோக்கு மேல இருந்து அந்த பிரஷரை கொடுப்பா. அவன் கண்ணாடி எல்லாம் உடஞ்சு போயிடும். அவனால நம்பவே முடியல எப்படி அவன் இப்படி பண்றான்னு. ஜோரோ நின்னுட்டு இருந்த இடமே உடஞ்சி பள்ளமாயி நம்ம பையன் அப்படியே உள்ளுக்குள்ள விழுந்துருவான். லூஃபி அங்க செம்ம காண்டாயி கத்திட்டு இருப்பான். எதுக்கு கத்திட்டு இருக்கணும், உடச்சிட்டு வெளியில வர வேண்டியதானே, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. சரி ஓகே ஜோரோவை அடிச்சு போட்டாங்க. அந்த கேப்ல அந்த கின்னு ட்ரஃபல்கர் லாவை தூக்கிட்டு ஓட வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஐயோ ஜோரோன்னு அங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது வாயிலேயே ஒரு மிதி அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவான். உடனே லூஃபி நான் வரண்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்க கம்பியை பிடிப்பான். அப்படியே எனர்ஜி டவுன் ஆகி பேப்பர் மாதிரி வலிக்கிட்டு விழுவான். ஏன்னா அது எல்லாமே சி பிரிசம் ஸ்டோன். இப்ப 3 பேர்த்தோட நிலைமையும் சரியில்லை. லூஃபியால உள்ள இருந்து வெளியில வர முடியல. கின்ன அங்க அடிச்சு மட்டம் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஜோரோ மேல பிரஷர் போட்டு அவனை எந்திரிக்க விடாம அப்படியே அமுக்கிட்டு இருக்கான். உடனே ஜோரோ கட்டுப்பாயி அப்படியே பிரஷர் கொடுத்து காட்டுத்தனமா முக்குவானா. அந்த டைமுங்கும் போது அடியில இருந்து பயங்கரமான ஒரு ஒலி வந்து இஷோவை ஒரே அடி. ஆனா தடுத்துருவான். பட் அவனுக்கே ஷாக்கு, ஏன்னா அவன் கொடுத்த பிரஷர்ல எவனாலையுமே மூவ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் ஸ்வாட வச்சு இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து இவனை அட்டாக் பண்ணா. அதுக்கப்புறம் தான் இஷோக்கே புரியுது ஜோரோ பயங்கர டேஞ்சரான ஆளுன்னு. எப்படியும் இவனை ரெண்டு பேரும் சண்டை போட்டானுங்கன்னா இந்த ஏரியா மொத்தமும் பெரிய சம்பவமே நடக்கும். அதனால அவன் ஆளுகிட்ட எல்லாம் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்க சிவிலியன்ஸ் எல்லாத்தையுமே இவாக்குவேட் பண்ணி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி கூப்பிட்டு போக சொல்லிடுவான். அந்த டைமுங்கும் போது ஜோரோ மேல வந்து ஒரு பிளைண்ட் ஓல்டு மேன் நேவில அட்மிரலா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லாம இங்க லூஃபியுமே ஆடி போயிருவான். எது நேவில அட்மிரலான்னு
இப்படி ஆளாளுக்கு பீதி ஆகி மட்டும் என்ன பண்றது? அங்க இப்ப ஒரு பெரிய கூட்டமே நம்மளால ரவுண்ட் கட்டி சம்பவம் பண்ண ரெடியா இருக்காங்க. எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறானுங்கன்னு தெரியல. இப்படி இவங்க பதறதை விட போன்ல கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் காட்டுத்தனமா பதறுவாங்க. இதுல வேற அந்த இஷோ, நீங்க எல்லாம் என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டீங்க, அதுக்கு பதில் சொல்ற விதமா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணாதானே உண்டு, அதான் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேமா. இங்க கின்னு இருந்துகிட்டு நம்மள கிட்ட நான் சொன்னா ஷாக் ஆகாதீங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்ல பார்த்தமே ஒரு ஆளு, அவன் இப்ப டோஃப்ளமிங்கோக்கு சப்போர்ட்டிவா வந்து நின்னுட்டு இருக்கான். அவன் ஒரு நேவி அட்மிரல்னு சொன்னவொன்னே அப்படியே தூக்கி வாரி போடும். ஏதோ கிரிக்கெட் கமெண்ட்ரிய ரேடியோல கேட்டு ஷாக் ஆகுற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. பிராங்கியால நம்பவே முடியல, நேவி ஆளுகெல்லாம் ட்ரெஸ்ரோஸால என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்படின்னா டோஃப்ளமிங்கோக்கு சப்போர்ட் பண்ணி நேவி ஆளுங்க அவன் சைடு நின்னுட்டு இருக்காங்கன்னா, வெளியில 100 கணக்குல எனிமீஸ் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வைஸ் அட்மிரல் இருந்தாலே போதும், அது பெரிய பஞ்சாயத்து. அதுக்கு மேல வேற என்ன வேணும்? இப்படி இவங்க எல்லாருமே அந்த விஷயத்தை கேட்டு பதறிட்டு இருப்பாங்களா? அந்த டாய் சோல்ஜர் இவ்வளவு நேரம் கான்பிடென்ட்டா இருந்தான், கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணி ஜெயிச்சிடலான்னு. ஆனா அடுத்தடுத்து ஆப் ரெடி ஆயிட்டு இருக்குல்ல, சோ அவனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த டீம் அந்த டோஃப்ளமிங்கோ ட்ரஃபால்கர்லாவோட பாடியை தூக்கி வச்சுக்கிட்டு இஷோவோட காதுல போய் ஏதோ ஒரு மேட்டர் சொல்லுவானா. இங்க நம்மளுக்கு எல்லாத்துக்குமே காண்டாவும் என்ன பண்ண போறானுன்னு. அவனு என்னடானா சண்டை போறதை விட்டுட்டு அலேக அங்க இருந்து பிளையிங்ல கிளம்புவானுங்க. எங்கடானா அவங்களோட பேலஸ்க்கு போறானுங்க. இப்ப அந்த டோஃப்ளமிங்கோ ஒரு டீல் போட்டிருக்கான். அதாவது இஷோ அவன் சொல்றதை கேட்டு கோஆபரேட் பண்ணானா இவங்க எல்லாத்தையுமே புடிச்சு கொடுக்கறதுக்கு அவன் ஹெல்ப் பண்றானாமா. நம்ம பைலோட வெறியும் வேகமும் அவனுக்கு சுத்தமா தெரியல. இறங்கி சண்டை போட்டாதானே தெரியும். இங்க ஜோரோ என்னானாலும் சரி உங்களை நான் விரதா இல்லன்னு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். அதுக்குள்ள அந்த மெரைனாளுங்க அங்க இருந்த சிவிலியன்ஸ் எல்லாத்தையுமே தூரமா கொண்டு போய் விட்டுட்டு இங்க இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வெறிகுண்டு ஓடி வருவானுங்க. இந்த டைம் இவங்க அவங்கள போய் அட்டாக் பண்ணுவாங்களா இல்ல இவங்க காப்பாத்திவாங்களா? அது மட்டும் இல்லாம கத்தி வச்சு சண்டை போட்டா பரவாயில்ல, கண்ணை வச்சு சுடுவானுங்களா? அந்த புல்லட் எல்லாத்தையும் காட்டுத்தனமா தடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் யோசிப்பானுங்க, ஆமா நம்ம மாறு வேஷத்துல இருக்கோம்ல, அப்ப எதுக்காக இப்படி அட்டாக் பண்றானுங்க? புரிஞ்சு போச்சு, நம்ம யாரு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இங்க இருந்தோம்னா நமக்கு நல்லது இல்ல, வா ஓடலான்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அதே நேரம் இவனுக்கு 2 பேரும் அந்த இடத்தை விட்டு அலையாக்கா கிளம்பிடுவானுங்க. இங்க நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே கின்னு போன்ல மத்தவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஜோரோவும் கின்னும் சேர்ந்து அந்த மொத்த கொலோசியத்தையும் அப்படியே சுத்தி வந்து லூஃபி கிட்ட, டேய் சீக்கிரமா எக்ஸிட்ட கண்டுபிடிச்சு வெளியில வாடா, நீ வர்ற வரைக்கும் இந்த ஏரியாக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம், அப்பதான் அடுத்த வேலையை பார்க்க முடியுமா. லூஃபிக்கு இன்னுமே கான்பிடென்ட் இருக்கு, லாக் எதுவும் ஆயிருக்காதுன்னு. அந்த டைமுங்கும் போது ப்ரூக்கு போன்ல காட்டுத்தனமா கத்துவான். எல்லாம் பதற ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்டா என்னாச்சுன்னு. எங்களுக்கு பெரிய பஞ்சாயத்தும்பாங்க. அந்த நேரம் அங்க நேவி ஆளுங்க வேற அடிச்சு புரண்டு வந்துட்டு இருப்பானுங்க. ஏன்டா என்ன பிரச்சனை என்னாச்சுன்னு கேட்டா, ஐயோ பெரியம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்ல பாப்பாங்க. பார்த்தா அந்த பிக் மாம் இருக்காளே, அவளோட கப்பல் அப்படியே பெரிய சைஸ்ல நின்னுட்டு இருக்குது. அவ கப்பலோட நம்மளே கப்பலை கம்பேர் பண்ணும்போது புலிக்கு முன்னாடி ஏதோ எலி ஓடிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா அந்த கப்பல் அத்தா தண்டிகை இருக்கும். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.